நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தேர்தலையொட்டி புதுச்சேரியில் 10 சோதனை சாவடிகள் மாநில எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மாநகர முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரதீக்ஷா கோத்ரா தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரி வடக்கு காவல் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட இடங்களில் தங்க நகை மற்றும் ரொக்கம் பணம் அதிக அளவில் கொள்ளை போனது. இதையடுத்து இதில் தொடர்புடைய நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அந்த நபரிடமிருந்து 4,35,000 மதிப்பிலான நகைகள் மற்றும் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேர்தலையொட்டி 23 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பண பரிமாற்றம், மது கடத்தல் போன்றவற்றை தடுக்க காவல்துறை அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. தற்பொழுது புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகத்தினருடன் இணைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சந்தேகப்படும் ரவுடிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இவ்வாறு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரதீக்ஷா கோத்ரா நிருபர்களிடம் தெரிவித்தார். For rowdies, what we are doing is we are taking the preventive actions wherever it is needed. There are Gundas Act proposals. If you must be knowing, under Gundas Act, a person can be arrested and can be sent to the jail for a year. So we have also identified the people and we have prepared Gundas Act against them. That if you want, we can share the list with you. Gundas Act, we have been arresting. The exercise has been placed since November itself. It is not, yes, we have made, that's what I am saying. I can share the list with you and we are in the process also. That is a regular exercise which we are doing. அப்பொழுது வடக்கு காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். தேர்தல் எதிரொலியால் புதுச்சேரி மாநில அரசின் உயர் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் உயர் அதிகாரிகள் 2 பேர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அரசு உயர் அதிகாரிகள் 8 பேருக்கு கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் உயர் கல்வித்துறை இயக்குநராக இருந்த YLN ரெட்டி தற்பொழுது தொழில்துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் மாநில அரசின் தொழில்துறை இயக்குநராக இருந்த பிரியதர்ஷினி சுற்றுலாத்துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 8 உயர் அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் ஓராண்டுக்கு பிறகு அரசு பள்ளிகளில் தற்பொழுது முதல் மீண்டும் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதனை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா பொது முடக்கத்தால் அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்டு வந்த மதிய உணவு நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு பள்ளிகளில் மதிய உணவு வழங்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நடவடிக்கை எடுத்தார். அதன்படி தற்பொழுது முதல் அரசு பள்ளிகளில் மதிய உணவு வழங்கப்படுகிறது. இதனை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநரின் ஆலோசகர்கள் சந்திரமௌலி, மகேஸ்வரி ஆகியோருடன் நேரில் சென்று புதுவை கழுத்தீர்த்தால் குப்பம் அரசு மேல்நிலை பள்ளியில் மதிய உணவு வழங்குவதை பார்வையிட்டார். அப்பொழுது மதிய உணவை வாங்கி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சாப்பிட்டு பார்த்து அதன் தரத்தையும் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மக்களுக்கான திட்டம் என்பதால் சட்டப்பேரவை வளாகத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது என்றும் 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு தேர்தலுக்கு பின்பு தேர்வுகளை ஒத்திவைக்க ஆலோசனை நடைபெற்று வருகின்றது எனவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அமைச்சரவை கூட்ட அரங்கில் தலைமை செயலர் அஸ்வினி குமார் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் நடைபெறும் திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுவை மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தங்கு தடையின்றி நடைபெறுகின்றது என்பது குறித்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்தேன். முக்கியமாக புதுச்சேரியில் உள்ள விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது, காவிரி தண்ணீர் பெறுவது, மணல் விவகாரம்,
காசநோய் தொழுநோயாளிகளுக்கான சிகிச்சை உள்ளிட்டவைகள் குறித்து அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது என்று கூறிய அவர், பிரதமருக்கு புதுச்சேரியை சேர்ந்த செவிலியர் ஒருவர் தடுப்பூசி செலுத்தியது பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆகவே அனைவரும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் தொற்றின் தாக்கம் அதிகரித்தால் அதிலிருந்து காத்துக்கொள்ள மக்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். குடியரசுத் தலைவர் ஆட்சியில் உள்ள நடைமுறைகள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். அதன்படி புதுச்சேரிக்கான நிதி மேலாண்மை நன்றாக செயல்படும் என்றும் கூறிய அவர், சட்டமன்ற வளாகத்தில் ஏன் கூட்டம் நடத்தப்பட்டது என்ற கேள்விக்கு, மக்களுக்கு நிர்வாகம் செய்யப்படும் இடம் பேரவை என்பதால் அந்த இடத்தில் இருந்து மக்களுக்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்படும். அது மட்டுமின்றி குழந்தைகளுக்கு காலையில் வழங்கப்படும் பால் வரும் 2ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் கூறிய அவர், 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு தேர்தலுக்கு பிறகு தேர்வுகளை ஒத்திவைக்க ஆலோசனை நடைபெற்று வருகின்றது என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிருபர்களிடம் தெரிவித்தார். பொது விநியோகத்தில் அவர்களுக்கு நேரடி பண பரிமாற்றம் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனெல்லாம் கிடைக்கிறதா என்பதை முழுவதுமாக அலசி ஆராய்ந்தது. ஆக இதுபோல மக்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதா என்பதை தெளிவாக ஆராய்ந்து அதில் நடைபெற வேண்டிய நடைமுறைகளை எல்லாம் இன்று வகுத்து கொடுத்திருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒன்று கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பக்கத்து மாநிலங்களெல்லாம் கரோனா அதிகரித்து வருகிறது. ஆனால் இன்று பொதுமக்கள் எடுத்துக்கொள்வது சதவீதம் மிக குறைவாகவே இருந்திருக்கிறது. அதனால் நான் ஒரு ஆளுநராக, துணைநிலை ஆளுநராக மட்டுமல்ல, மருத்துவராகவும் எல்லோரிடமும் வேண்டி கேட்டுக்கொள்வது, கரோனா இன்றும் நம்மை விட்டு போகவில்லை. கரோனா என்று வேண்டுமானாலும் நம்மை தாக்கலாம். அதைத்தான் இன்று நாம் அதிகாரப்பூர்வமாக மற்ற மாநிலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் கரோனா இல்லாமல் போனதை போன்ற ஒரு தோற்றம் வந்தது இப்போ திடீரென்று வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் தடுப்பூசி தேவை. அதனால் தயவு செய்து அனைவரும் தடுப்பூசி எந்தவித சுணக்கமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த மதிய உணவு திட்டம் இடையில் கரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. இன்றிலிருந்து 2440 குழந்தைகள் மதிய உணவை எடுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக அதை பகிர்ந்திருக்கிறார்கள். அதே போல காலையில் பால் கொடுக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருந்தது. நாளையிலிருந்து காலையில் பால் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கான படிப்பிற்கான அத்தனை ஊக்கமும் கொடுக்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 3ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் முழு நேரம் இயங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்று பரவிய சூழலில் கடந்த ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி முதல் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டது. இந்நிலையில் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் குறைந்ததை அடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அனைத்து வகுப்புகளுக்கும் பாடம் நடத்தப்பட்டது. நோய் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் சுழற்சி முறையில் மாணவர்கள் காலை 8:30 மணி முதல் 1 மணி வரை வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் வரும் 3ஆம் தேதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் முழு நேரம் இயக்கப்படும் என புதுச்சேரி மாநில பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து சென்னை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை PS பாளையம் அரசு பள்ளியில் சந்தை புதுக்குப்பத்தை சேர்ந்த பரமசிவம் என்பவர் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் அவர் கடந்த 2016ஆம் ஆண்டு பள்ளிக்கு வந்த +1 மாணவி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனை அந்த மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக புதுச்சேரி திருபுவனை போலீசில் புகார் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் பரமசிவத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் குற்றச்சாட்டு உறுதியானதால் பரமசிவத்திற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும், அவற்றை செலுத்த தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு புதுச்சேரி அரசு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கு புதுவை சிறப்பு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரமசிவம் குற்றவாளி இல்லை என தீர்ப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. சொத்துக்காக தனது தாயை வீட்டிற்குள் வைத்து பூட்டிய சம்பவம் புதுச்சேரி கார்வடிக்குப்பம் பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி கருவடிக்குப்பம் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் முனுசாமி. இவரது மனைவி காளியம்மாள். 65 வயதான இவர் கணவனை இழந்தவர் ஆவார். இவருக்கு 4 மகள்கள், 1 மகன் உள்ளனர். இவர்கள் அனைவரும் திருமணமானவர்கள். இந்நிலையில் காளியம்மாள் தனது கடைசி மகளான செல்வியின் பராமரிப்பில் இருந்தார். அப்பொழுது தனது பெயரில் உள்ள சொத்துக்களை பிரித்து எழுதி தருமாறு காளியம்மாளிடம் அவரது பிள்ளைகள் கேட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி செல்வி வீட்டில் தனியாக இருந்த காளியம்மாளிடம் மகள் முனியம்மாள், மகன் பத்மநாபன் மற்றும் உறவினர்கள் தகராறு செய்து வீட்டிற்குள் வைத்து பூட்டியுள்ளனர். இதையடுத்து தனது வீட்டிற்கு திரும்பி வந்த செல்வி தனது தாய் அறை ஒன்றில் பூட்டியிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதன் தொடர்ச்சியாக அவர் பூட்டிய கதவை திறந்து தாய் காளியம்மாளை பத்திரமாக மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். இதையடுத்து புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் மகள் முனியம்மாள், மகன் பத்மநாபன் மற்றும் உறவினர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இதுவரை 39,763 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்றானது படிப்படியாக குறைய தொடங்கிய நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 39,763 பேருக்கு தொற்று இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக மருத்துவமனைகளில் 79 பேரும், வீடுகளில் 95 பேரும் என மொத்தம் 174 பேர் கொரோனா நோய் தொற்று சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 38,920 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமாகிவிட்டனர். மேலும் இதுநாள் வரை 669 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் 6,31,520 பேருக்கு கோவிட் தொடர்பான மருத்துவ பரிசோதனை செய்ததில் 5,87,139 பேருக்கு தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளது. கடந்த ஒரு நாளில் 1,485 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் 29 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதை தவிர 32 பேர் நோய் தொற்று குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த ஒரு நாளில் கொரோனாவால் உயிரிழப்பு ஏதுமில்லை. இதனை புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையும் உறுதிப்படுத்தியுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை குறைக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட விலையை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற கோரி மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். சில முக்கிய பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி, மங்கலம், திருக்காஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 3ஆம் தேதி மின்தடை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் வில்லியனூர் இன்டர்லிங்க் மற்றும் இன்டீரியர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் வரும் 3ஆம் தேதி நடக்கிறது. ஆகவே வரும் 3ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை புதுச்சேரி உருவையாறு, திருக்காஞ்சி, கீழ் அக்ரகாரம், மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்சார நிறுத்தம் செய்யப்படுகின்றது. இதனை புதுச்சேரி மின்துறை நிர்வாகம் தனது அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. மாசி மகத்திற்கு சென்றபோது மாயமான பட்டதாரி பெண் ஆசிரியை புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ராமையன் பாளையத்தை சேர்ந்தவர் குமரவேல். இவரது மகள் தையல் நாயகி. இவருக்கு 21 வயதாகிறது. இந்நிலையில் அரும்பார்த்தபுரம் பிரதான சாலையில் உள்ள தனது உறவினர் பரசுராமன் வீட்டில் தையல் நாயகி தங்கியிருந்தார். கடந்த 27ஆம் தேதி நடந்த மாசிமகம் திருவிழாவிற்கு சென்று ஆசிரியை தையல் நாயகி பின்னர் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அவரது குடும்பத்தினர், உறவினர் வீடுகளில் தேடியும் தையல் நாயகி கிடைக்கவில்லை. பின்னர் பரசுராமன் அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து பெண் ஆசிரியை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் ஓட்டுச்சாவடிகளுக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் ஓட்டு வசதியை அளிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இது குறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் பூர்வாகார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பூத் லெவல் அதிகாரிகள் அந்த ஓட்டுச்சாவடிக்கு உட்பட்ட 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு செல்வார். அவர்களிடம் தபால் ஓட்டிற்கான 12D படிவங்களை வழங்குவர். முன்னதாக தபால் ஓட்டினை பதிய விரும்பும் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் அதற்கான வேண்டுகோள் படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த படிவத்தை முகவரி, மொபைல் எண்களுடன் பூர்த்தி செய்து வரும் 17ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். தபால் ஓட்டுக்கான 12D படிவம் கிடைக்கவில்லை எனில்
1950 தொலைபேசி எண்ணில் அழைத்து தெரிவிக்கலாம் அல்லது 8933331950 என்ற வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பினால் தபால் ஓட்டு படிவம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தபால் ஓட்டு படிவம் இந்த மாதம் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை வழங்கப்படும். இவ்வாறு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.